இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 23rd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த வெள்ள மண்டைய நம்ம ஹீரோவோட வேஷத்தை போட்டுருந்திருக்க அந்த போலீஸ்காரனை ஒரே அமுக்கிட்டு, நீ ஹீரோவோட வேஷத்தை போட்டுட்டு என்ட்ரன்ஸ் வழியா வருவ, இதே நேரத்துல ஒரிஜினல் ஹீரோ இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட பின்புறமா போயிட்டு அந்த ஒத்தக்கண்ணனை காப்பாத்துவான், இதுதான் உங்க பிளானான்னு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ்காரன் சிரிப்பானா, ஏன்டா ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படிங்கும் போது, இல்ல நீ சிரிக்கும் போது உன்னை பார்த்தா உன் அண்ணன் மாதிரியே இருக்குது, அந்த டக்காஷி டாக்டர் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவானா. இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்களா, அந்த 4 கை பொண்ணும் கூடவே இருப்பா போல. அப்போ திடீர்னு யாரும் அங்க வர மாதிரி சத்தம் கேட்கும் போது திருப்பியும் பெனிக்கவும் நம்ம ஹீரோவும் இன்விசிபிள் ஆயிடுறாங்க. அந்த 5 மெய்ட்ல இன்னொரு மெய்டு தான் இங்க வந்திருப்பாள். சோ அவ வந்தோடனே அவளோட ஃபேஸ பார்த்து அந்த பூனை பையன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஈவன் சானோ இருக்கிறான்ல, அவனும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இதுதான் அவளோட பவராவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவளோட பாடியில இருந்து சின்ன ஒரு எலும்பு தலை மாதிரியும் அப்படியே தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி வருதா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இந்த யோகாயிங்களோட டிக்ஷனரியை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான், இது என்ன டைப் ஆஃப் யோகாயின்னு. உடனே அந்த குட்டி ஸ்கல் மாதிரி வந்த எல்லாத்தையுமே அந்த 4 கை பொண்ணு வெப்பை யூஸ் பண்ணி, லைக் இந்த சிலந்தி வலையை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ராப் பண்ண, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அந்த எலும்பு கூட பொண்ணு அந்த 4 கை பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த எலும்பு பொண்ணு ஏகப்பட்ட எலும்பு தலையெல்லாம் வச்சு அந்த மெய்டு ட்ராப் பண்ணிட்டு, சின்ன வயசுல இருந்தே என் ஒத்த கண்ணு முதலாளிக்கு நான் தான் குளிப்பாட்டுறது, பல்லு வளர்க்கறது, டயப்பர் மாத்துறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவரை காப்பாத்துறது என்னோட முதல் முக்கிய கடமையா இருக்கும். உன்ன மாதிரியான ஒரு பொண்ணு ஏதோ 1.5 வருஷத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாம் உன் பின்னாடியில ஒரு வரமாட்டாருலாம் சொல்ல, இவன் என்ன லூசா, குளிப்பாட்டினது டயப்பர் மாத்தினதுல ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லூசு கிட்ட லூசு மாதிரியே பேசுவோன்னு அந்த எலும்பு கூட பொண்ணு அவ பாட்டுக்கு ஏதோ ஒன்னு அச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த மெய்டு பொண்ணு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பெருசாயிட்டு அவளை புடிச்சுக்கிறா. பட் அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. என்னன்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த எலும்பு கூட பொண்ணோட கையில அந்த 4 கை பொண்ணு அவளோட சிலந்தி வலையா பயன்படுத்தி இருந்திருப்பா. சோ டக்குன்னு பெரிய எலும்பா மாறணும்னு அந்த மெய்டு அதே இடத்துல அந்த சிலந்தி வலை கையில இருக்கிறங்காட்டி வச்சு ட்ராப் பண்ணிட்டாங்க ஈஸியாவே. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஒத்தக்கண்ணனும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த வெள்ள மண்டைய இருக்கிறான்ல, சோ அவன் நம்ம ஹீரோஸ் எடுத்து வரான். ஐயோ இந்த வெள்ள மண்டைய அவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இந்த ஒத்தக்கண்ண பயப்படும் போது, அப்போ கீழ் ஃப்ளோர்ல இருந்த சிசிடிவி மாதிரி அந்த கண்ணு எதுவுமே வேலை செய்யலையா என்னன்னு பார்த்தா, அது நம்ம டக்காஷி டாக்டரா தான் இருக்கும். ஊசி போட்டிருந்திருப்பாரு. கூடவே அந்த போலீஸ்காரனும் அங்கதான் இருப்பானா. என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும் போது, இல்ல உன் தம்பி தான் என்ன அச்சு கட்டி போட்டு வச்சிருந்திருக்கான், இருந்தாலும் உன் பேரை நான் மென்ஷன் பண்ண உடனே உன் தம்பி கோச்சிட்டு இங்க இருந்து போயிட்டான், அந்த அளவுக்கு உன் தம்பிக்கு உன்னை பிடிக்காதுன்னு கேட்கும் போது, டாக்டர்ஸ் யாருக்கு தான் பிடிச்சிருக்கு, சரி நான் மத்தவங்க எல்லாம் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போவானா. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஊசி போட்டே படுக்க போட்டிருப்பான். இங்க இந்த வெள்ள மடையனுமே இந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு, சர்ரா நீங்க எப்படியும் தோக்க தான் போறீங்கன்னு சொல்லி முதல்ல அங்க இன்விசிபிளா இருக்கிற நம்ம பெனிக்கோவையும் ஹீரோவையும் அவன் பிடிச்சி முதல்ல அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, அந்த எலும்பு கூட பொண்ணு, ஹே நீங்க டக்காஷி டாக்டரோட தம்பி தானே, ஒரு டாக்டரோட தம்பியா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்க, யாரு என் அண்ணன் அவனா அதுவா அப்படின்னு கேட்பான். அது ஒரு கெட்டது, அது கூட இருக்கிறதுக்கே நான் அருவருப்பா ஃபீல் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன தம்பி உன் அண்ணனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லாமான்னு பின்னாடி வந்து நிப்பாரு. ஆக்சுவலி ஹீரோ என்ன இந்த சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஒரு விஷயத்த அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன். சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் சண்டையே போட்டது இல்லையில, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து கேட்கற மாதிரியே இல்லையில, சண்டை போடணும் அப்பதான் ஜாலியா இருக்கும், அதனால வா இன்னைக்கு இந்த கணக்கை தீர்த்துக்கலாம். அந்த வெள்ள மண்டையா டக்குன்னு ஏகப்பட்ட பேர் அங்க வர வச்சுட்டு, உன் கூட எல்லாம் சிங்கிள்ஸ் போட முடியாது, எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்தே சண்டை போடுன்னு சொல்லுவானா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அங்க ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. சோ அவகிட்ட போய் நின்னுகிட்டு, நீ ஒரு 3 கண்ணு வச்ச ஒரு பேய் தானே, கண்டிப்பா உன்னோட பாடி ஹீட்டுமே வந்து ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கோட பாடி ஹீட் ஒரு 36 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி வரும்னா, உன்னோடது ஏன் 37க்கு மேல இருக்குது, ஒருவேளை பயங்கர சூடா இருக்கிறியோன்னு சொல்லி ஒரு ஊசி போட்டு தூங்க வச்சிருவான். நானும் களத்துல இறங்குறடான்னு அந்த குட்டி பையனோட லெமன் மாறிட்டு அந்த சார் எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாரும் மேலேயே புளிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ சானும் அந்த பூனை பையன் கிட்ட, ஓகே முதல்ல போய் அந்த ஒத்தக்கண்ணனை கன்வின்ஸ் பண்ற வழியை பாருன்னு சொல்ல, ஓகே கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியலன்ட்டு டாக்டர் கிட்ட போய், தலை உன்னால தான் எங்க வேணாலும் பார்க்க முடியுமில்ல, ஒத்தக்கண்ணன் எங்க இருக்கிறான்னு கேட்கும் போது, அவனோட ரூமுக்கு போறதுக்கு நீ வெளியே போய் குதிச்சாகணும்னு சொல்லுவானா. என்ன வளர்றான், சரி டாக்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு பூனையா மாறிட்டு குதிப்பானா. கீழே பார்த்தா அந்த சுற்று முடிக்காரன் இருப்பான்ல, அவன் இருப்பான். அவனுமே அந்த ஒத்தக்கண்ணனை தேடி வெளியே தான் குதிக்கலான்னு இருந்திருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடிமீன் எல்லாம் வர வச்சுட்டு சில பசங்க அப்படியே வானத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா, அவனுங்களை ஹெல்ப்புக்காக கூப்பிட, இங்க டக்காஷி டாக்டருமே இது வரைக்கும் நான் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஊசி போட்டு இருந்திருப்பேன், இருந்தாலும் என் தம்பிக்கு போடல பார்த்தியா, என் 6 சகோதரனே ஏதோ உனக்கான ஒரு ஊசி அப்படின்னு போடும்போது, அந்த ஊசி அந்த வெள்ள மண்டை என்ன பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னு பார்த்தா அந்த வெள்ள மண்டைனாலதான் எதை வேணாலும் பார்க்க முடியும்ல. சோ அவன் நரம்புல அந்த ஊசி படாத மாதிரி கரெக்டா அவன் கையை திருப்பி இருந்திருக்கான். ஐயோ உன்னால இதை பண்ண முடியும் அப்படிங்கறத நான் மறந்து போயிட்டேனே, சரி விடுன்னு வச்சு அவன் தம்பியை ஒரே அடியா அடிச்சிருவான். எப்படி பார்த்தாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும்டான்னு இருப்பான். லைக் டாக்டர் சைக்கோ நாயே அப்படின்னு அந்த வெள்ள மண்டையை அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மீட்ல ஒரு பொண்ணு பார்த்தா நம்ம எலும்பு பொண்ணு இருக்கிறாள். சோ அவளை புடிச்சுக்கிட்டு, டாக்டர் ஒழுங்கா நீ சரண்டர் ஆகலினா இந்த பொண்ணு மேல அந்த ஊசியை போட்டுருவேன்னு சொல்ல, போட்டுக்கோமா, இருந்தாலும் அந்த மெய்டு எதுவும் பண்ணாம இருக்கிறத பார்த்துட்டு,
என்ன பொண்ணு உன்னால எதுவும் பண்ண முடியலையா? ஒருத்தரோட வீட்டுக்குள்ள பூந்து அவரோட பையனையே தூக்க போறோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் கிரிமினல் கெட்டவன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ பையன் இதை தான் என்கிட்ட சொல்லி இருந்தான். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கெட்டவங்களை எதிர்க்க போறோம் அப்படின்னா நம்ம அதோட பயங்கர கெட்டவங்களா மாறி ஆகணும்னு பேசிக்கிட்டு அந்த எலும்பு கூடு பொண்ணோட செஸ்ட்ல வந்து அப்படியே கையை விட்டு ஓட்டையை போட்டுருவான். இதை பார்த்து அந்த மெய்டு பொண்ணு அதே இடத்துல மயங்கி போய் விழுக, டேய் என்னடா பண்றேன்னு சொல்லி அந்த வெள்ள மண்டையும் ஷாக் ஆகி போவானா. பட் இருந்தாலும் அந்த எலும்பு கூடு பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. சும்மா இருக்க மாட்டேடான்னு சொல்லி டக்காஷி டாக்டர் தான் அவ அடிப்பா. சோ அவளுக்கு எதுவுமே ஆகல. அப்ப அவ கழுத்துல வந்து ஒரு ரிங் ஒன்னு இருக்குமா. இந்த ரிங் ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பான். என்ன சொல்லி கொடுத்திருப்பானா, இந்த ரிங்க யூரி அப்படிங்கிற பொண்ணுக்கு அந்த ஒத்தக்கண்ணனோட அம்மா வந்து கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த யூரிங்கிற பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லி தான் அவகிட்டையும் கொடுத்திருப்பான். இந்த ரிங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம டக்காஷி டாக்டர் கிட்டையும் அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், நீ அந்த எலும்பு கூடு பொண்ணை தத்தெடுத்து ஒரு கார்டியனை தானே வளர்த்துக்கிட்டு இருக்கிற, அவ இறந்து போன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே அவளை நீ காப்பாத்தின அப்படின்னு கேட்டிருந்திருக்கேன். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம டக்காஷி டாக்டர் அந்த இன்சிடென்ட்ல நடந்த ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டுட்டு சும்மா வேலைக்காக சேர்ந்து இருப்பான. அப்படியே சும்மா இருக்கிற ஒவ்வொரு ரூமே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு எமர்ஜென்சி ஸ்டார்ஸ் ஒன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு போகாதீங்க, அங்க பேய் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற நர்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்களா. அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய கை வரும்போது அந்த நர்ஸ் அதை பார்த்து பயந்து மயங்கி போயிடுறாங்க. ஆனா டக்காஷி டாக்டருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆஹா பயங்கரமான பேய்கள்லாம் இருக்கேன்னு. ஆனா அந்த ஒரு பெரிய எலும்பு கூடு இது மாதிரி வருது இல்ல, சோ அதை சுத்தி நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு, நிறைய இறந்து போன ஸ்பிரிட்ஸ், நிறைய ஆசைகள்லாம் நிறைவேறாத அந்த மாதிரியான ஸ்பிரிட்ஸ். பட் இருந்தாலும் இந்த எலும்பு கூடு உருவாகிறதுக்கு கோரா ஒரு ஸ்பிரிட் வந்து காரணமா இருந்திருக்கும். எவனாவது ஒருத்தன் தான் காரணமா இருந்திருக்கும். அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்பிரிட் அங்க இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது கூட பேசலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தா அவனை பிடிச்சி அதை அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குமா. அவனுக்கு அந்த வலி ரொம்ப பிடிக்கும். ஓ ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒருத்தர் அட்டாக் பண்ணி, நீ பயங்கர எனர்ஜியோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன், கமான் கமான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உன் ஃபேமிலி பிரச்சனையா, இல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா, இல்லனா உன் லவர் கூட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேய் பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி நான் ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு. இதை கேட்ட டக்காஷி வாத்தியாரும், மன்னிப்பு தானே இதெல்லாம் அசால்ட் ஜுஜுப்பி, நான் கேட்க வைக்கிறேன்னு அப்படிதான் அந்த பேய அவன் கூட வந்து சேர்த்திருப்பானா. சோ அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடு பொண்ணுக்கு ஒரு புதுசான ஒரு பாடி அவனு வந்து கொடுத்திருப்பான். அவளால அவ ஃபேஸே பார்த்துட்டு இதுதான் என் முகமா, என் புது முகமா அப்படின்னு நம்பி இருந்திருக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனல் ஆனாலுமே டக்குன்னு அவளோட அந்த எலும்பு கூடு உருவம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த எலும்பு கூடு பொண்ணுக்கு புரிய வந்திருக்கும், ஓகே இப்ப நான் இறந்து போனங்காட்டி தான் நான் ஒரு யோகாயா மாறி இருக்கேன் அப்படின்னா யோகாய்ங்கிற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. சோ அந்த ஒத்தக்கண்ணனுமே ஒரு யோகாயி தான். இதை புரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம அவனை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கும் போது இதெல்லாம் கேட்ட டக்காஷி வாத்தி, பரவாயில்லையே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கே. ஆக்சுவலி ஒருத்தங்களை பத்தி நம்ம அதிகமா புரிஞ்சுக்கிறோம்னு வையேன், அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதிகமா புரிஞ்சுக்கிறதா மரியாதையா, ஓகே அப்படின்னா எனக்கு யோகாயை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க, நானுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒத்தக்கண்ணை வந்து எந்த ஸ்கூல்ல இருக்கிறானோ அதே ஸ்கூல்ல நானும் படிக்கணும், அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும் போது இந்த டக்காஷி டாக்டருக்கும் தெரியுது ஆக்சுவலி இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சம்திங் ஏதோ ரீசன் காரணமா இருந்திருக்கா. சோ அதனால இவ ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஆனா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இவ ஹை ஸ்கூல் போறக்கான அந்த வயசு வந்துடும். அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு அந்த ஒத்தக்கண்ணனுமே ஹை ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கே போகாத ஒரு பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து 5 வருஷம் கழிச்சு அவளை வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படிங்கிறது சேலஞ்சிங் தான். 5 வருஷத்துல ஹை ஸ்கூல் சிலபஸ படிக்கிற அளவுக்கான நாலேஜ் உனக்கு வந்துருமாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் டக்காஷி வாத்தியாருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவளுமே பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிருப்பாளா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம போலீஸ்காரர் இருக்கிறாருல, சோ ஒரு லேட் நைட்ல சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இப்படி லேட் நைட்ல கூட அவ படிச்சுட்டு இருக்கிறான்னு அந்த போலீஸ்காரருக்கும் ஷாக்கு தான். அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயங்கள்லாம். நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைன்னு நான் அவட்ட சொன்னேன். ஆனா அப்படி ரொம்ப நேரம் முழிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் பேக் போட்டுக்கணும் சொல்லியிருந்திருக்கேன். அதே அவ போட்டிருந்திருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நான் சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பிரின்சிபலை போய் மீட் பண்ணணும்னு சொல்ல, யோ ஏற்கனவே நைட் ஆயிடுச்சுன்னு அந்த போலீஸ் சொல்லும் போது அதுக்கும் டக்காஷி, இல்லப்பா நேரத்தை பொருட்படுத்தாம அவ படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் நேரத்தை பொருட்படுத்தின வேலைக்காகுமா, இன்னும் ஒரு வருஷத்துல எப்படி அவ ஹை ஸ்கூல் போயிருவா, அப்படி போயிட்டா அப்படின்னா அந்த ஒத்தக்கண்ணனும் இவளும் ஒரே கிளாஸ்ல இருக்கிற மாதிரி நான் அந்த பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி ஆகணும்ப்பா, இல்லைன்னா இவ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணது வேஸ்டா போயிரும்ல, பாரு இந்த சைக்கோபாத் டாக்டர் சில டைம் நல்லவனா நடந்துக்கிறான் அப்படின்னு போலீஸ்காரரும் நினைச்சிருந்திருப்பாரு. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு அவ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்திருப்பா போல. சோ அதே மாதிரி ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம ஒத்தக்கண்ணனுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்திருப்பானா. அவன் வந்து மீட் பண்ணும்போது அவனை பார்த்துட்டு முதல்ல இவ அழ ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி லைக் ஏதோ ஒன்னு அப்புறம் சமாளிச்சுட்டு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தானே இந்த 5 வருஷமா போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், என்ன எதுவுமே கேட்க முடியலன்னு சொல்லி அப்படியே ஸ்டன்னா நின்னுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவளோட பேரை வேற பேரா மாத்தி சொல்லிட்டு உங்க கிளாஸ்மேட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதோட நிறுத்திடுவா. கொஞ்சம் கோலையா இருந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்குள்ள இருக்கும். இப்படியே கிளாஸ்மேட்டா இருக்கிறதும் நல்லதுதான் நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.